தொடர்ச்சியா வந்து இத மாதிரி வந்து தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்க இந்த மாதிரி வந்து சமூக சீர்கேடு நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கான ஏகப்பட்ட கிரைம் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படிலாம் ஒன்று நடக்குமா அப்படின்னு நம்ம எவ்வளோ அதிர்ச்சியா பார்த்துட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு அசால்ட்டா அவன் பண்ணிட்டு சின்ன பையன் படிச்ச படிப்புக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி போனா படிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய சொல்றாங்க, நிறைய படத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, நிறைய பேர் படிக்க வச்சிருக்காங்க, எத்தனை பேர் டிஸ்கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்க இங்க இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு, அதன் பேர்ல தான் இவங்கெல்லாம் இப்படி போறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க வேலை வாய்ப்பு அப்படியே இருந்தாலும் அதை பயன்படுத்தாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்களே. அதுதான் சொல்றேங்க, எதை பயன்படுத்திக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான வழித்தடத்துல கொடுத்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது மூலமா அதோட பாதிப்பு தாங்க முடியாம குடும்பத்தையே கொண்டுட்டு போற நிலைமை வரைக்கும் இன்னைக்கு நம்ம நடந்துட்டு இருக்கு. பட் அதையும் தாண்டி ஒரு செயின் பறிப்புல இந்த அளவுக்கு ஒரு வேகத்தை காமிச்சு அவங்களை பிடிச்சதை வந்து ரொம்ப பாராட்ட செய்யலாம். ஆனா அடுத்த கட்டமா போயிட்டு அவங்களை என்கவுண்டர் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் மார்க்கே கொடுக்குது. ஒரு செயின் பறிப்புல இவ்வளவு துரிதமா நடந்திருக்கக்கூடிய காவல்துறை கொஞ்சம் இந்த மாதிரி அக்யூஸ்ட கொஞ்சம் பார்த்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நிறைய உயிர்கள் வந்து போயே இருக்காது. வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணுமோ, எந்த இடத்துல வந்து அறிவை கற்றுக் கொடுக்கணுமோ அந்த இடத்தையே வந்து, அதாவது பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்திலே கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்குமே வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. அதுவும் குறிப்பா வந்து ஆசிரியர்களே அதை செய்யறாங்க. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்துட்டு ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஒரு வன்புணர்ச்சி பண்றாங்க. அதுவும் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய தான் உருவாக்கக்கூடிய ஒரு குழந்தையவே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்றாங்க. அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான செயல்பாடை தான் பார்க்கணும். இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு நீலாவதி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. இப்போ நேற்று வந்து ஒரே இடத்துல 7 இடங்கள்ல 7 பெண்களிடம் வந்து செயினை வந்து பறிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து இதை மாதிரி வந்து தமிழ்நாட்டில் எல்லாம் இந்தியா முழுக்க இந்த மாதிரி வந்து சமூக சீர்கேடு நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன, எப்படிலாம் இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்? அதாவது பொதுவாக பார்க்கும் பொழுது அங்கங்கே செயின் பறிப்புகள் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. செயின் பறிப்புகள் இல்லைங்க, ஏகப்பட்ட கிரைம் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படிலாம் ஒன்று நடக்குமா அப்படின்னு நம்ம எவ்வளோ அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு அசால்ட்டாக அவன் பண்ணிட்டு சின்ன பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு மூலையில நின்று கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை வந்து அவன் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவன் பாட்டுக்கு இது பண்ணிட்டு அப்படியே அதுல அந்த சிகரெட் மாதிரியான பொருட்களை வந்து கலந்து அவன் பாட்டு குடிச்சு நின்றுட்டு இருக்கான். அப்ப போதைப் பொருள் வழக்கங்கள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு திருட்டு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஜென்ரலா பார்க்கப்பட்டுட்டு வருது. ஸோ நீங்க சொல்ற இந்த 7 இடங்கள்ல அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு விமன் போயிட்டு இருக்காங்க, கழுத்துல இருக்கக்கூடிய அந்த செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க, அப்படியே போறாங்க. நிறைய மூவிஸ்ல இதை நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. பைக்ல போக போக எடுத்துட்டு போற மாதிரி வானம் படம் அந்த மாதிரி பாருங்க, மூவிஸே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. என்ன பண்றது? ஸோ அந்த மாதிரிலாம் அசால்ட்டா இன்னைக்கு எடுத்துட்டு போறக்கூடிய இந்த கிரைம் ரேட்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அதாவது டெக்னாலஜி ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு, எஜுகேஷன்ல வந்துட்டு நம்ம நாடு வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே கூட அதுக்கெல்லாம் ஈக்குவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்புலையும் மற்றும் இந்த மாதிரி வறுமை நிலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சரியா ஒரு அவேர்னஸ் இல்லாம சரியான வழிகாட்டுதல் இல்லாம இங்க பல பேர் இருக்கிறது தான் இது ரொம்ப முக்கிய காரணமாகவே அமைஞ்சிட்டு இருக்கு. இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் இல்ல, வழிகாட்டி இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அவங்களுக்கு முன்னுதாரணமோ வழிகாட்டியோ கூட தேவையில்லை. படிச்ச படிப்புக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி போனா படிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய சொல்றாங்க, நிறைய படத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, நிறைய பேர் படிக்க வச்சிருக்காங்க, எத்தனை பேர் டிஸ்கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இந்த இப்ப முக்கியமா நம்ம சென்னை சிட்டில எடுத்துக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய மேக்சிமம் நம்ம எல்லாம் வந்து வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். வெளியூர்ல இருந்து வந்துட்டு பொழப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஒவ்வொரு இதுல இருக்கும். இங்கேயே இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பள்ளிக்கே போறதே விருப்பமே இல்லைன்றாங்க. நான் எதுக்கு போகணும், நான் இப்படியே இருந்துட்டு போறேனே, இதோ நான் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணனா எனக்கு இந்த மாதிரி, நான் போயிட்டு அந்த போதைப் பொருளை வாங்கி வித்தனா எனக்கு இந்த அளவுக்கு காசு வருது. ஏன் இன்னும் சில மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆபாச படங்கள், அதாவது 5 நிமிஷம் பேசினா 500 ரூபாய் தராங்க, 10 நிமிஷம் பேசினா வந்து 1000 ரூபாய் தராங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து, அது சின்ன சின்ன பொண்ணுங்க, அவங்களாம் வந்து அசால்ட்டா வந்துட்டு வீடியோ கால்ல பேசுறது எனக்கு இவ்வளவு காசு வருது, நான் எதுக்கு வந்துட்டு படிச்சு ஜாப் வாங்கி நான் அப்படி போகணுங்கிற மனநிலைக்கு இன்னைக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இங்க இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு, அதன் பேர்ல தான் இவங்க எல்லாம் இப்படி போறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க வேலை வாய்ப்பு அப்படியே இருந்தாலும் அதை பயன்படுத்தாத இளைஞர்கள்
நிறைய பேர் இருக்காங்களா இப்ப நீங்க அதுதான் சொல்றேங்க. எதை பயன்படுத்திக்கணும்னு சொல்றீங்க? அங்கங்க கால்ஃபர் பண்றீங்க. இப்ப டிஎன்பிசியா இருக்கட்டும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், அங்கங்க கால்ஃபர் பண்றீங்க. அதுக்கான சூழ்நிலைகளும் அவனுக்கான குடும்ப நிலை கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல அவன் படிக்கிறான், அவன் மேல வரான், எல்லாத்தையும் ஹார்ட் ஒர்க் பண்றான் வரான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் அடிப்படையா உணவுக்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான வழியில போதுமான அளவுக்கு இல்லாதவங்க என்ன பண்ண போறாங்க? அவனுக்கு முதல்ல பணம் தான் வேணும், அடுத்த வேளை சாப்பாடு. ஸோ அதை உருவாக்கி கொடுக்கறது பணம் தான். ஸோ அதை நோக்கி போகக்கூடிய இளைஞர்களை தான் சரியான வகையில நம்ம வழிநடத்தி கொண்டு போகணும். ஸோ அப்படிலாம் அப்படி இப்படின்னு மிஸ் ஆகுது. இப்போ நீங்க அந்த செயின் பறிப்புல கூட வட இந்தியர்களை சார்ந்தவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா, வட மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க தான் செயினை பறிச்சாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கடைசியில எங்களை வந்து தாக்க வந்தாங்க, தற்காப்புக்காக நாங்க அவங்களை சுட்டுட்டோம் அப்படிங்கறத மக்கள் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடிட்டு வர்ற அளவுக்குள்ள இருக்கு. சோ உண்மையாலுமே அவங்க தான் அந்த செயினை எடுத்தாங்களா? அப்போ உண்மையாலுமே வந்து ஒரு காவலர்களை வந்துட்டு துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு 2 காவலர்களை சுட்டா 3வது காவலர் நம்மளை திரும்பி சுடுவாங்கங்கிற அந்த நாலேஜ் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சுட்டுட்டாங்களா அப்படிங்கிறது. இதுல நிறைய குளறுபடிகள் இதுலயே ஒரு பக்கம் பார்க்கப்பட்டு இருந்தாலுமே கூட இந்த என்கவுண்டர்ல வந்து மிகப்பெரிய ஒரு திட்டவட்டமா செய்யப்பட்டிருக்கு, இல்ல வேற திசை திருப்பறதுக்காக இது இருக்கு அப்படின்னு மேபி அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அங்க போலீஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம இங்க மெயினா பார்ப்போம். சோ அந்த இடத்துல பார்க்கும்பொழுது உண்மையாலுமே சொல்ல போனா ஒரு என்கவுண்டர் பண்றாங்க அப்படின்னா அங்க காவலர்களுக்கு வந்து நான் தற்காப்புக்காக சுட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பொதுவாக நம்ம பார்க்கப்படுது. அதே மாதிரிதான் ஒரு அக்யூஸ்ட் உள்ள கூட்டிட்டு வெளில வரும்போது பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க, அதனால மாவு கட்டு போடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தைகளுமே ரொம்ப நார்மலா பார்க்கப்படுது. பேக்ரவுண்ட்ல என்ன நடந்தது நமக்கு தெரியும். சோ போலீஸ் ஒரு பக்கம் நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னாலும் உண்மையாலுமே இன்னைக்கு பதியப்படக்கூடிய குற்றங்கள் அத்தனையுமே வந்து குற்றவாளிகள் மீது தான் பதியப்படுதா? உண்மையாலுமே குற்றவாளிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா தண்டனைக்கு உள்ளாக்கப்படுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. சோ இந்த வகையில பார்க்கும்போது சுத்தி நடக்கக்கூடிய கிரைம்ஸ்ல வந்துட்டு இளைஞர்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறதுலயே ஒரு மனவேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இங்க அமைஞ்சிருக்கு. அப்ப முதல்ல அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போயிருக்கான்னு முதல்ல பார்க்கணும். சும்மா ஒரு 4-5 ஸ்கீம்ஸை கொண்டு வந்துட்டு அந்த 4-5 ஸ்கீம்ஸ்ல வந்துட்டு பயனடைஞ்சிட்டாங்க நான் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நான் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன், இவ்வளவு வந்து பயனடைஞ்சிருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு போய் பார்த்தா பயனடைந்தவர்களை விட அதை பயன்படுத்தவே இல்லாத மக்கள் தான் இங்க அதிகம். இப்ப வந்து பர்டிகுலரா ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 10 பேர் பயன்படுறாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 50 பேர் அந்த ஸ்கீமை பத்தியே தெரியாம இருக்கான். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது இங்க எல்லாமே வேலை வாய்ப்பு இருக்கு, நீங்க போயிட்டு வேலைக்கு போலாமே அப்படின்னு நீங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சரியான ஒரு கேள்வியா இருக்குமான்னு எனக்கு தோணல. இந்த மாதிரிலாம் ஒண்ணு இருக்கா அப்படிங்கறது இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸே இல்லைங்க. இப்ப என்னன்னா பெண்கள் படிக்கணும் அப்படிங்கறதே இன்னைக்குதான் ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இப்பதான் வந்திருக்கு. படிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகணும் அப்படிங்கறதே கணவனால எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவா இன்னும் பாதி பெண்களுக்கு இருக்கு. அப்படியே வேலைக்கு போனாலும் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அதை கண்டினியூ பண்ணுமாங்கிறது அடுத்த கேள்விக்குறி. சோ இப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்துல மிக முக்கியமா இருக்கக்கூடிய பெண்கள்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை. ஆண்களுக்கு எடுத்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய சீக்கிரமா ஃபாஸ்டா வந்து ஏர்ன் பண்ணணும், சீக்கிரமா ஃபாஸ்டா வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நீங்க பாத்திருப்பீங்களே ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட பணத்தை கொண்டு வந்து அதுல கொட்டி இந்த பக்கம் ஒரு கோஷ்டி அப்படியே போயிட்டு இருக்கான். சூசைட் பண்ணிக்கிறான், குடும்பத்தையே கொண்டுட்டு போயிடுறாங்க. எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை, என் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது, நீ வாங்கின கடனுக்கு உன் பிள்ளையும் கொண்டாடி சேர்த்து சாகணுமா அப்படிங்கிற ரேஞ்சில இன்னைக்கு அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த சமூக சீர்கேடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயின் பறிப்புங்கிற ஒரு பார்வையை மட்டும் பார்க்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட சீரழிவு, போதைப் பொருட்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்த ஆன்லைன் மோகத்தால அதிகப்படியான பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான வழித்தடத்துல கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது மூலமா அதோட பாதிப்பு தாங்க முடியாம குடும்பத்தையே கொண்டுட்டு போற நிலைமை வரைக்கும் இன்னைக்கு நம்ம நடந்துட்டு இருக்கு. அப்ப இப்ப இது ஒட்டு மொத்தத்துக்கு நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? எல்லாத்தையும் கொண்டு வந்து லா கிட்டையும் எல்லாத்தையும் கொண்டு போய் போலீஸ் கிட்டையும் விட முடியுமா? முடியாது. தனிப்பட்ட மனிதனுடைய திருத்தம் மட்டும்தான் இங்க எல்லா இடத்துலயுமே வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும். அரசு முன்னேறினவனை இன்னும் முன்னேற்றாம அடிப்பட்டத்துல இருக்கவனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது கையை கொடுத்து தூக்கி விட்டாதான் முடியும். இப்ப இந்த குற்றத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை வந்து கையில் எடுத்து உடனடியாக யார் செஞ்சாங்க, எந்த குற்றவாளி அப்படின்றத கைது பண்ணி உடனே வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கும்பொழுது நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையை பாராட்டலாம்ல. காவல்துறை ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அட்வொகேட் அப்படிங்கிறதால எந்த போலீஸுமே வந்துட்டு நான் அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு இங்க நீதித்துறை வந்து இங்க முக்கியமோ அதே அளவுக்கு தான் இங்கே நம்மளை எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய காவல்துறை ரொம்ப முக்கியம். நான் உடனே எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட முடியாது. காவல்துறை கிட்ட நான் வேகம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. காவல்துறை இல்லைன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அக்யூஸ்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம்
நம்ம எல்லாத்தையும் டாமினேட் எப்படி வெள்ளைக்காரன் நம்மளே ஆண்டுட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி அக்யூஸ்ட் தான் நம்மளெல்லாம் இது பண்ணுவோம். எங்க பார்த்தாலும் பயங்கரமான பிரச்சனைகள் கலவரங்கள் தான் இருக்கும். அவங்களுடைய மிரட்டல் உருட்டல் மட்டும்தான் இன்னைக்கு நிறைய பேர்த்த வாய மூடி உட்கார வச்சிருக்கு. அதையெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. பட் அதையும் தாண்டி ஒரு செயின் பறிப்புல இந்த அளவுக்கு ஒரு வேகத்தை காமிச்சு அவங்களை பிடிச்சதை வந்து ரொம்ப பாராட்ட செய்யலாம். ஆனா அடுத்த கட்டமா போயிட்டு அவங்களை என்கவுண்டர் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் மார்க்கே கொடுக்குது. எவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு சிறார்களை வந்துட்டு இங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பெண்கள் ரேப் பண்ணப்படுறது, வேணும்னே இந்த பாலியல் ரீதியான தொழிலுக்கு அவங்க உட்படுத்துறதுன்னு சொல்லிட்டு, இன்னும் போனா போதைப் பொருட்கள் வந்து மாணவர்களுக்கு சேல் பண்ற வரைக்கும் எக்கச்சக்கமான கிரைம் வந்து சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஒரு செயின் பறிப்புல இவ்வளவு துரிதமா நடந்திருக்கக்கூடிய காவல்துறை கொஞ்சம் இந்த மாதிரி அக்யூஸ்ட கொஞ்சம் பார்த்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நிறைய உயிர்கள் வந்து போயே இருக்காது. சோ அதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் கண்ணை திறந்து விளக்கணை ஊத்தி பார்க்கணும்லாம் நான் சொல்ல வரல. ஒரு கிரைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு செயின் பறிப்பு, ஒரு 50 பவுனா 100 பவுனா எவ்வளவோ பவுனுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிக்கிறதுக்காக அவனுக்கு வந்துட்டு டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு, அவனுக்கு மரணத்தையே நான் கொடுக்குறேங்கிற அளவுக்கு போலீஸ் அதை கையில எடுக்கப்படும் போது, சட்டத்தையே தன்னுடைய கையில எடுத்து மனித உரிமை மீறலுங்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் இதுல பண்ணிட்டு இருக்கும் போது, ஏன் இந்த மாதிரி கொடூரர்கள் கிட்ட வந்து தன்னுடைய இந்த மாதிரியான ஒரு வேகத்தை காட்டல அப்படிங்கறதுதான் என்னோட இது. அதுக்காக அவங்களையும் என்கவுண்டர்லாம் போட சொல்லல. ஆனா ஒரே ஒரு விஷயங்க, சட்டத்தால அவங்கதான் குற்றவாளிங்கிறது நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவன் குற்றம் சுமத்தப்பட்ட நபர் தான். அவனை குற்றவாளின்னு போலீஸாலுமே வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே அக்யூஸ்ட் தானா, உண்மையிலுமே அவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்க சொன்னீங்களே இந்த கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட போலீஸை கூட்டிட்டு போறான், நகை எடுக்க போறான், அங்க வந்து கன்னு வச்சிருக்கு. ஒரு கன்னுல மினிமம் ஒரு தோட்டாக்கள் இருக்குன்னா அங்க எத்தனை போலீஸ் அவன் சுட்டிருப்பான்? அப்படியே சுட்டிருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்க போலீஸ் அவனை சுடுவாங்கிற ஒரு நாலேஜ் கண்டிப்பா போலீஸ்க்கு இல்லையா? போலீஸ் எடுத்ததுமே வந்துட்டு அவனை கொல்வதற்கான முயற்சிகளையோ இல்லை அவனை அங்கேயே அப்படியே அவன் எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிறத இதை விட அவன் முட்டிக்கு கீழே தான் சுடணும் அப்படிங்கிற ஒரு ரூலிங்கே அவங்களுக்கு இருக்கு. ஏன் அந்த மாதிரி போலீஸ் எதுவுமே ட்ரை பண்ணல? எடுத்ததுமே என்கவுண்டர் தானா அப்படிங்கிறத எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி. துரிதமா செயல்பட்டாலும் இவ்வளவு துரிதமா செயல்படணும் அப்படிங்கிறது இல்லைங்கிறதா என்னோட மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப உண்மையா குற்றம் செய்யறாங்க, அந்த குற்றத்துக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க, நீதிமன்றத்துக்கு போய் அந்த உண்மையான குற்றவாளிகள் எத்தனை குற்றவாளிகள் வந்து உண்மையான தண்டனை பெறுறாங்க அப்படின்ற கேள்வி எழும்புதுல நிறைய பேர் வந்து ஒரு சூசைடோ இதை ஒரு ஆக்சிடென்டோ இல்லை ஒரு பாலியல் குற்றங்களோ இல்லை திருடுறாங்க, பல குற்றங்கள் செய்யறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போகும்போது ஆனா உண்மையான குற்றவாளிகள் வந்து தண்டனை பெறுறது இல்லை, வேற யாரோ ஒரு வந்து இங்க தண்டனைகள் உட்படுறாங்கல்ல, அந்த மாதிரி வழக்குகளை நம்ம இப்படி பார்க்கலாம். எடுத்ததுமே ஒரு போலீஸோட கையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கோடைய ஆரம்ப நிலையே இருக்கு. அவங்க போடுற அந்த எஃப்ஐஆர் ஷீட்டை வச்சுதான் எண்ட் ஆஃப் தி டே சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே போயிட்டு நம்மளால வந்துட்டு ஆர்கியூ பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு குற்றவாளி மீது தான் அந்த கம்ப்ளைண்ட் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்படுதா அப்படிங்கறதே இங்க வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு. அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டி அடுத்ததான் அந்த வழக்கை வந்துட்டு நீதிமன்றத்துக்கு வரும்போது அவங்களுக்கு எதிரான சாட்சியங்களையும் அவங்களுக்கு எதிரான பலதரப்பட்ட ஆவணங்களையும் வச்சுதான் இறுதியா அங்க வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு அப்படிங்கிறது ஒண்ணு வருது. ஒரே ஒரு கான்செப்ட் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச கான்செப்ட் இருந்தாங்க. 100 குற்றவாளிகளை நீங்க தப்பிக்க வச்சுக்கோங்க, ஆனா 100 குற்றவாளிகளை நீங்க தப்பிக்க வச்சுக்கோங்க, ஆனா ஒரு நிரபராதி அங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதா ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது. ஸோ அந்த ரீதியில ஒரு அக்யூஸ்டை வந்துட்டு அக்யூஸ்டா வந்து இங்க அப்படியே மாறுதலுக்கு வந்துட்டு நீதிமன்றத்தோட ஒவ்வொரு நடவடிக்கையும் இங்க வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஃபைனலி ஜட்ஜ் வந்துட்டு இருக்கக்கூடிய சாட்சியங்களையும் ஆவணங்களையும் அடிப்படையில தான் அவனை வந்துட்டு குற்றவாளினே டிசைட் பண்றாங்க. ஸோ இவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸ் இதுல இருக்கு. எடுத்ததுமே வந்துட்டு நீ ரேப் பண்ணியா, நீ கொலை பண்ணியா, அப்ப நீ தான் வந்துட்டு எனக்கு சந்தேகம் இருக்கு நீ தான் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரோட சந்தேகத்தின் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை கொடுத்துட்டு இருந்தா இங்க எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்திருப்போம். சோ அப்ப இதுல மெயினா என்னன்னா நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு இறுதியா நீதிமன்றத்தால தீர்மானிக்கப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட வழக்குகளை இன்னும் மேல்முறையீடு போகுது. அந்த மேல்முறையீடு போய் தோத்து போன வழக்குகளுமே இருக்கு. ஸோ கரெக்டான சாட்சியங்களும் ஆவணங்களும் இருந்தால் மட்டும்தான் அவனை உண்மையான குற்றவாளினே இங்க இது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி காவலர்கள் வந்துட்டு இந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸ்ல எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித உரிமை மீறலுக்கான ஒரு விஷயமா தான் இங்க பார்க்கப்படுது. அதுதான் என்னன்னா இந்த சாட்சியங்களையும் இந்த ஆதாரங்களையும் வந்து காவல்துறையினரே வந்து தயார் செய்யறாங்கல்ல, இந்த போலியான ஆவணங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் நம்ம எப்படி சில வழக்குகள் எல்லாம் அப்படி போலியாக இது பண்ணா அதுக்காக தானே நாங்க இருக்கோம், டிஃபேக்டோ கம்ப்ளைண்டன்ட்காக. ஸோ அந்த மாதிரியான போலியான பல ஆவணங்கள்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்டோட சார்பா வந்துட்டு போலீஸ்லாம் ரெடி பண்றாங்க. ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய அக்யூஸ்டுக்காக தானே நாங்க இருக்கோம். அவன் அக்யூஸ்டா இருக்கானா இல்லையா, எந்த சூழ்நிலையில வந்துட்டு அவன் அக்யூஸ்டா இங்க வந்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணப்பட்டிருக்கான் அப்படிங்கிற நிலையில அவங்களுக்கு ஆப்போசிட்டா, அதாவது அந்த அக்யூஸ்டுக்கு சாதகமா இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அதை நீதிமன்றத்துல பாத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சாதகமான அந்த இடத்துல இவன் இருந்தான் இந்த மர்டர் பண்ணானா அந்த இடத்துல அவன் இல்ல
இல்லவே இல்லைங்கிறதுக்கு இவங்களும் ஒரு விட்னஸை வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்ற ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸும் சாட்சியங்களும் மட்டும்தான் அவன் குற்றவாளியா இல்லையான்னு முடிவெடுக்கப்படுது. அதை நீங்க பொய்யா புரிஞ்சீங்கன்னா அதை எதிர்க்கிற அளவுக்கு இந்த பக்கம் வந்து அதுக்கான உண்மையான டாக்குமெண்ட் இவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்துட்டு கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்தரா பார்க்கணும் அப்படின்னா, நீதிமன்றத்தோட இறுதிக்கட்ட நடவடிக்கையில முடிவாகக்கூடக்கூடிய சில தீர்ப்புகளுமே மேல்முறையீடு போறதால இங்க உறுதியா இவர் தான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான். ஓகே, இப்போ தொடர்ச்சியா வந்து தமிழ்நாடுல இந்தியா முழுக்க எந்த இடத்துல வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணுமோ, எந்த இடத்துல வந்து அறிவை கற்றுக் கொடுக்கணுமோ அந்த இடத்தையே வந்து, அதாவது பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்திலேயே கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்குமே வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. அதுவும் குறிப்பா வந்து ஆசிரியர்களே அதை செய்யறாங்க. இது இந்த கல்விக்கூடங்களில் மட்டும்தான் நடக்குதுன்னு பார்த்தா ஒட்டுமொத்த துறையிலையுமே இது நடக்குது. தொடர்ச்சியா இந்த மாதிரி குற்றங்களை எப்படி நம்ம தடுக்கலாம்? இது ஏன் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது? பொதுவா பார்க்கும்பொழுது நம்ம 90s 80sலாம் பேக் போய் பார்த்தோம்னா, அப்ப இதெல்லாம் வந்து பாலியல் குற்றமா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் நம்ம கிட்ட. ஏன்னா அப்ப ஆசிரியர்கள்லாம் அடிப்பாங்க, லீவ் போடக்கூடாது, கல்லூரிக்கும் பள்ளிக்கும் சரியான வகையில போகணும், நமக்குன்னு ஒரு ஒழுக்க கட்டுப்பாடான விஷயங்கள் இருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும் நம்மளை வந்து டைவர்ட் பண்றதுக்கும் நம்ம கிட்ட எந்த விஷயம் இல்லை. இன்னைக்கு 3 வயசு குழந்தை ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து அழகா பேட்டர்ன் போட்டு உள்ள போய் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ற அளவுக்கு இன்னைக்கு எல்லா அப்டேட்ஸும் அந்த குழந்தைக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து டெக்னாலஜி வேர்ல்டுங்கிற லெவல்ல நம்மளா மாத்திட்டு, அப்ப இந்த மாதிரி தான் இப்ப பிறக்கிற குழந்தைங்க கூட போனோட பிறக்குங்கிற லெவலுக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா பாலியல் ரீதியான வீடியோக்களா இருக்கட்டும், இந்த போர்ன் வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலி இன்னைக்கு ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இன்னைக்கு ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்துல ஒரு கல்வி கூடமா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எதிர்காலத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய சில பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்துட்டு ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஒரு வன்புணர்ச்சி பண்றாங்க. அதுவும் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய தான் உருவாக்கக்கூடிய ஒரு குழந்தையவே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்றாங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான செயல்பாடா தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபேஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் கன்வே பண்றாளாங்கிறதே இன்னைக்கு மன தைரியத்துல இந்த காலத்து குழந்தைக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஆசிரியர்கள் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வீட்டுல சொன்னா கூட நீ படிக்கல, நீ வந்து பாத்தீங்கன்னா சரியா எழுதல, அதனால நீ டீச்சர் இந்த மாதிரி சொல்லிட்டு நீ ஸ்கூலுக்கு லீவ் போடுறியோ அப்படிங்கிற லெவல்ல டீச்சரும் அப்படியே கன்வெர்ட் பண்ணி விட்டுறாங்க, பேரண்ட்ஸும் அதை நம்பிடுறாங்க. இன்னும் ஒரு படி அதிகமா போய் டீச்சர்ஸ் வந்துட்டு குழந்தைங்களை அடிக்கவே கூடாதுன்னு ஒரு ரூல்ஸே இப்ப கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா நிறைய விஷயத்த இதுல பார்க்கப்படும் பொழுது ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்துட்டு டீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல தான் இப்ப போக்சோ ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தங்கிட்ட கல்வி கற்க வந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலேயே அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இந்த பக்கம் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாலுமே கூட குழந்தைங்களுமே இன்னைக்கு அதை சொல்லக்கூடிய மன தைரியம் வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கு. இல்ல குழந்தைங்களுக்கு இன்னும் பேட் டச் குட் டச் அப்படிலாம் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த காலத்துல. அதெல்லாம் நம்ம காலங்க. பேட் டச் குட் டச்லாம் வந்துட்டு இதெல்லாம் குட் டச் இதெல்லாம் பேட் டச் நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது இதெல்லாமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம். இன்னைக்கு டோன்ட் டச் ஆயிடுச்சு, நீ ஃபர்ஸ்ட் தொட்டே பேசாத, தள்ளி நின்று பேசு, இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. ஏன்னா எந்த இன்டென்ஷனோட ஒருத்தவங்க வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்துட்டு அந்த உடல் உறுப்புகளை தொடுறாங்க அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஐசிசின்னு ஒரு கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேற்பட்ட ஒரு குழுமத்தில் இருக்காங்க, ஒரு நிறுவனத்தில் இருக்காங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களில் இருக்காங்க அப்படின்னா இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் வந்து ஒரு ஹெட்டு ஒரு 3 பேர் மெம்பர்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க கிட்ட போயிட்டு சொல்றாங்க, இங்கே ஏதாவது உங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதா, இல்லை இங்கே ஏதாவது உங்களை வந்து தப்பாக ட்ரீட் பண்ணுறாங்களா, அங்கே போயிட்டு அந்த கமிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதில் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம இதில் கொஷின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு கமிட்டி இருக்குங்கிறதே ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியல. யார்கிட்ட போய் சொல்கிறதுங்கிற அந்த ஒரு மனக்குமுறல்லையே இதை சொன்னால் நம்மளை தானே தப்பாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பில் இன்னைக்கு நிறைய பேர் போயிட்டு அதை கன்வே பண்ணுறது கிடையாது. நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் பின்னாடி என்ன இருக்குன்னா அந்த குழந்தையோட மௌனம் பயம் மட்டும்தான். எப்போ அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் பண்ணுறது தப்பு நான் வீட்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகிறாலோ அப்போவே இதை வந்து மேக்ஸிமம் டீச்சர்ஸ் மட்டும் இல்லைங்க, யார் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தானே, யார் அந்த மாதிரி தவறான வழிகளில் தொட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுக்க முடியும். ரீசெண்டாக கூட ஒரு 10th ஸ்டாண்டர்டு பொண்ணை வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பாலியல் வன்கொடுமை அது ஒரு குழுவாக சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு அந்த குழந்தைய துண்டு துண்டாக வெட்டி போட்டு ஓடினது இதெல்லாம் பாருங்களேன். அந்த 12வது படிக்கிற அந்த பையனோட மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு வெஞ்சன்சி.
அந்த பொண்ணு எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்கும். 10வது படிக்கிற பொண்ணுக்கு என்ன உடல் மாற்றங்கள் இருந்திருக்கும். ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுதுன்னா அப்போ அந்த பொண்ணு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உயிர் போகிற வரைக்கும் எவ்வளோ வலி அனுபவிச்சுட்டு வந்திருந்திருக்கும். ஸோ அந்த பையனுக்கு அப்போ என்ன இன்டென்ஷன் இருந்திருக்கும், என்ன ஒரு மிருக புத்தி இருந்திருக்கும். கூட இருக்கக்கூடிய லவ்வர் அப்படிங்கிற ஒரு பேரில் இன்ஸ்டாவில் பழகினேன், ஃபேஸ்புக்கில் பழகினேன், வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணேன், கால் பண்ணேன், வீடியோ கால் பண்ணேன், பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய ஒரு பர்டிகுலரான சோசியல் மீடியா சார்ந்த விஷயங்களை லாக் ஆகி அடுத்ததான் வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா மீட்டப்பு, டேட்டிங்கு இந்த மாதிரி போயிட்டு அவுட்டிங் இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீ இதை எங்கே வெளியில் சொல்லிடுவியோ, இல்லை அவனுக்கான அந்த வக்ர புத்தியோடைய எக்ஸ்டென்ஸ் போகும்போது இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து என்ஜாய் பண்ணட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு இதால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதல் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வச்சுட்டு என்னென்ன மாதிரியான வன்முறைகள்ல பெண்களும் ஈடுபடுறாங்க, ஆண்களும் ஈடுபடுறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே டிவியில் வந்துட்டு சாதாரணமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, கொலை பண்ணுறதா இப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சாதாரணமாக காட்டுறாங்க. ஒரு பையனா ஒரு ஹீரோவா இந்த மாதிரி கஞ்சாவை கையில் எடுத்து இந்த மாதிரி சிகரெட்டில் காலையில் அடிக்கலாம், சரக்குக்குள்ளே இதை மிக்ஸ் பண்ணால் இன்னும் வந்துட்டு போதை ஏறும், இந்த மாதிரியான போதை பொருட்கள் வந்துட்டு நிறைய இருக்குது. ஒரு செயின் பறிப்பா இந்த மாதிரி போய் செயினை பறிக்கலாம், ஒரு பொண்ணை வந்துட்டு ஹராஸ் பண்ணுமா இந்த மாதிரி ஹராஸ் பண்ணலாம். கெத்தாக இருக்கிறதுன்னு என்ன, தண்ணி அப்படியே போதை பொருளை யூஸ் பண்ணிட்டு அப்படியே நடக்கிறதா இது. ஒரு ஹீரோனா மாஸ் ஹீரோனா என்ன, கெட்ட வார்த்தை பேசுறது, உடல் பாகங்களை கொச்சைப்படுத்தி பேசுறது, இது எல்லாமே தான் ஹீரோயிசம். இப்படிலாம் ஆடைகள் இருந்தால் தான் ஒரு ஹீரோயின், இந்த மாதிரி உடலை காமிச்சாதான் நீ லைக் போடுவ, இந்த மாதிரி நான் வந்துட்டு அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணாதான் நீ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி மித்தெல்லாம் நம்ம முதல்ல உடைக்கணும். இது வந்து திரையுலகையே இது வந்து ப்ரோமோட் பண்ணுதா அப்படின்றது? எஸ், கண்டிப்பா. சமூக வலைத்தளங்களுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்பட நடிகைகள் அவங்க எடுக்கக்கூடிய அவங்க மேலே ரொம்ப மரியாதையெல்லாம் இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னுடைய தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப மரியாதையோடலாம் வச்சுருப்போம். ஆனால் அவங்க நடிச்சிருக்கக்கூடிய சில படங்களில் நம்ம பசங்க என்ன எடுத்துப்பாங்கன்னா அந்த பேட் ஹேபிட்ஸ் மட்டும் அவங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா அதை மட்டும் நம்ம பசங்க வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பாங்க. அதே படத்தில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு கண்ணே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சரக்கடிக்கலாம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருள் உபயோகப்படுத்திட்டே நடந்து போகலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயமா அவங்களுக்கு வந்துட்டு தெரியுது. ஸோ ஒருத்தரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும்னா முதல்ல யாரை எடுத்துக்கணுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அதான் இப்போ கல்லூரி நிறுவனங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பிரபலங்களையும் இந்த சோசியல் மீடியாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் எதுக்காக பண்ணி பிரபலமானன்னு சொன்னால் அவனுக்கே தெரியாது. அது இது ஒரு தவறான முன்னுதாரணம். கண்டிப்பாக அவனை கொண்டு வந்து கல்வி நிறுவனங்கள்ல நீ பேசு பாடு அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு உயிரை வர கொடுப்பாங்க. கல்லூரி பசங்களும் இது ஐயோ நான் என்னுடைய தலைவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி நிறுவனங்களுக்கும் அவங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? பெட்ரூம் டூரையும் பாத்ரூம் டூரையும் வீட்டில் இருக்கிற எல்லா டூரையும் காட்டுறவங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கு என்ன நாலேஜ் அந்த குழந்தைங்க? எதுக்கு அவங்க கல்லூரி ப்ரொமோட் ஆகுது, இதை தவிர அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது? அவங்க இன்ஸ்டா ஐடியில் போய் இவர் போஸ்ட் பண்ணுறாரோ இந்த மாதிரிலாம் கல்வி நிறுவனம் இருக்கா, அப்போ போய் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஃபாலோவர்ஸை வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி அவங்க காலேஜுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு பர்பஸ், பிஸ்னஸ் மோட்டிவில் இருக்கக்கூடிய பர்பஸை தவிர வேறு என்ன இருக்குது அதில்? அதில் அந்த மாணவன் என்ன கற்றுக்க போகிறான்? ஒன்றுமே கிடையாது. யாரை முன்னுதாரணமாக எடுத்துக்கணும், யாரை செலிப்ரிட்டியாக இங்கே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணுங்கிற எந்த ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போது அலகாபாத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அது எப்படி அப்படின்னா பாலியல் வன்முணர்வு, அதாவது டச் பண்ணாலோ இல்லை வந்து ஆடைகளை கிழிச்சாலோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்தாலோ வந்து அது பாலியல் குற்றங்கள்லாம் வராது அப்படின்ற மாதிரி ஒரு நீதிபதி ஒருவர் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த நீதிபதி அந்த தீர்ப்புனால இது எப்பேற்பட்ட ஒரு முன் உதாரணமாக அமையும் அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வி. ஒரு போக்சோ மேட்டரில் ஒரு 2 அக்யூஸ்ட் மாட்டுறாங்க. அதில் வந்துட்டு பெண்களுடைய மார்பகங்களையோ இல்லை ஆடைகள்லையோ வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணுறது அப்படிங்கிறது பாலியல் ரீதியான சீண்டல்களில் வராது, வன்புணர்ச்சியில் வராது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சொல்கிறார். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அவர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சமுதாயத்திற்கு எதிரான சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. அதை வந்து என்ன சொல்றது, கேட்கறதுக்கே நான் கூசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிளர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இப்படி ஒரு பேசுறதால இப்போ உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை வந்து தானா முன் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக, எப்படி ஒரு ஜட்ஜ் இப்படி சொல்லலாம், எப்படி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வகையில் வந்து இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய ஒரு பயங்கரமான ஒரு கொஷின்ஸ்லாம் எழறதால உச்சநீதிமன்றமே இப்போ 2 நீதிபதிகள் கொண்ட அவை வந்துட்டு இப்போ அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கத்துக்கும் மற்றும் அந்த மாநிலத்துடைய அரசாங்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற வகையில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி ஒரு நீதிபதியே இந்த மாதிரி எப்படி ஒட்டுமொத்த நீதித்துறைக்கே ஒரு அடையாளமாக இருக்கிறவங்க நீதிபதி, அவங்களே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை சரியான வகையில் வந்துட்டு
கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரி ஒரு குளர்ச்சியை தூண்டுற மாதிரி இப்படி ஏற்படுத்தி இருக்கிறதுங்க பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பக்கம் இதுனாலும் இன்னொரு பக்கம் என்ன தெரியுங்களா, சில குறிப்பிட்ட நீதிபதிகள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்க்காம என்ன மீடியா என்னன்னு பண்ணுவோம், ஹெட்லைனில் வேற மாதிரி ஒரு ஹெட்லைனில் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறாங்க. கீழே போய் படித்தாதான் தெரியுது இந்த செக்ஷனில் இந்த கேஸ் நிற்காது, இந்த செக்ஷனில் போடுங்கன்னு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் வந்துட்டு இப்படி இந்த ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸை வந்துட்டு ஒரு ஜட்ஜ் வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, என்னடா ஜட்ஜ் இவர் இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி பயங்கரமாக கொந்தளிச்சுட்டு இருப்போம். அப்போ தான் தெரியுது எஃப்ஐஆரில் வேற ஒரு செக்ஷனில் போட வேண்டிய கேஸை இன்னொரு செக்ஷனில் போட்டிருப்பாங்க. அப்போ கீழே போயிட்டு சின்ன குட்டி லெட்டரில் எழுதியிருப்பாங்க பாருங்களேன், அதே மீடியா அந்த கண்டென்ட்ல வந்துட்டு சின்ன குட்டி லைனில் இந்த செக்ஷனில் போடக்கூடாது, இது இந்த செக்ஷனில் கவர் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த வரியை விட்டுருவாங்க. இது மாதிரி தான் பலதரப்பட்ட ஒரு பக்கம் இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வல்கரான விஷயத்த எம்பத்தைஸ் பண்ணி சொல்றதால உச்சநீதிமன்றம் கோவமாயி சுவமோட்டோவா அந்த வழக்கு எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீதிபதிகள் சொல்லக்கூடிய ஒரு தெளிவான கருத்தை மீடியா தெளிவா வந்துட்டு ப்ரோமோட் பண்ணாது. கண்டென்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை மட்டும் போட்டு அதுக்காக வந்துட்டு அந்த வார்த்தையை போடுறாங்க. நம்ம மக்களுக்கு தான் கீழே படிக்கிறதுக்கு நேரம் இல்லையே, போய் அந்த வழக்க படிக்கிறதுக்கும் நேரம் இல்லை. உடனே பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு அப்படியே வரிசையா கதறிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு வேறுபட்ட வியூல வந்துட்டு இது பார்க்கப்பட்டு இருக்கு. அதனால மக்கள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழுசா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. முழுசா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை வந்து நீங்க தெரிவிக்கலாம். என்னன்னா எல்லாரும் மாதிரியும் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபான ஒரு நாலேஜ்ல அதை நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. இப்போ நீங்க ஒரு சரியான விஷயத்துக்கு தான் நீங்க முன்னாடி நின்று பேசுறீங்க அப்படின்னாலும் அதை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பாதியிலேயே ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்போ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல போனா ரிசர்வேஷன் அப்படின்னாவே இன்னுமே பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை ஒருத்தர் மீது திணிச்சுட்டு அவங்களுக்கு தான் இது எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ரிசர்வேஷனோட முழு விவரம் என்னன்னு தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஆஃப் தனக்கு எது கரெக்டாக இருக்கோ, தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எது சாதகமாக இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு அதோட வைண்ட் அப் பண்ணிக்காம அந்த தகவலை பற்றி முழு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பேச போகிற இடமா இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து சொல்லுங்கிறது இங்கே என்னுடைய ஒரு சின்ன வேண்டுதலாக நான் இங்கே சொல்லிக்கிறேன். நேரில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி.